தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சங்கத்துக்கும் மற்றும் எல்லா சங்கத்துக்கும் பிஆர்ஓ சங்கத்துக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு இந்த குடும்பம் நல்லா செயல்படணும் அப்படின்றது இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு காட்சி. ஏன்னா இந்த எல்லா கிராஃப்ட்ஸும் சேர்ந்து எல்லாரும் அந்தந்த கிராஃப்டில் இருக்கிற நிர்வாகம் வந்து எல்லாமே கரெக்டாக செயல்படணுன்ற ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக மாறிடுச்சு திடீர்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்து எங்களை வாழ்த்துனதுக்கு. ஒரு முக்கியமான விஷயம், அதாவது அது இப்போ தான் கமல் சார் கிட்ட பெர்மிஷன் கேட்டு நாங்கள் we just wanted to announce, thank you Kamal sir, he has accepted to be a trustee. 3 trustee, அதாவது பொதுச் செயலாளர், தலைவர், பொருளாளர், அது போக செயற்குழு உறுப்பினர்களில் 3, அது போக பொதுக்குழுலேருந்து 3. அந்த பொதுக்குழு இருக்கிற 3 ட்ரஸ்டீஸில் கமல் சார் has given his consent. We are really happy. Thank you sir. இப்போது இது போக நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன பண்ணணுன்றது நாங்கள் அந்த வேலைகளில் தான் இருக்கோம். We just wanted to thank all forms of media. இல்லை எல்லாரும் நான் குடும்பமே சொல்லிட்டோம். ஏன் நன்றி சொல்லிக்கிறோன்னா, முதல்ல ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா முக்கியமாக காவல்துறை அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். எங்களுக்கு அந்த நாள் நல்லபடியாக எலெக்ஷன் முடிகிறதுக்கான எல்லா செக்யூரிட்டி வசதிகள் பண்ணி கொடுத்தாங்க. செயின்ட் எபா ஸ்கூல் நிறுவனத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயத்தில் வருத்தமும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சாரி. ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே லைக் இட் வாஸ் லிட்டர்டில் நிறைய, அதாவது அது க்ளீன் பண்ணுறதுக்கான வேலைகள் கொஞ்சம் தாமதமாச்சு. பத்மநாபன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இட் வாஸ் அ ஃபேர் எலெக்ஷன். இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. we are progressing forward. Thank you ஐஸ்ரீ கணேஷ் சார் ஃபார் ஹேவிங் சப்போர்ட்டட் அஸ். சப்போர்ட்டுன்னு சொல்லும்போது ஒரு பக்கபலமாக இருந்து, ஏன்னா ஐஸ்ரீ கணேஷ் சார் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு இந்த நடிகர் சங்கத்துக்கு. கடந்த எத்தனையோ வருஷங்கள் வந்து நல்லது பண்ணியிருக்காரு. ஐஸ்ரீ கணேஷ் சாருக்கு முக்கியமாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். யூ ஹவ் பீன் அ மாரல் சப்போர்ட் அண்ட் ஐஸ்ரீ கணேஷ் சார் வில் அனௌன்ஸ். அவர் வாயால் சொல்லணும்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம். அவர் இந்த நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணும்னு. அதே போல் என் நண்பன் ரித்தீஷ்க்கு நான் ஏற்கனவே நன்றி தெரிவிச்சிட்டேன். நான் மறுபடியும் தெரிவித்தே ஆகணும். அது எங்களோட கடமை, என் கடமை இல்லை, எங்களோட கடமை. உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு இல்லை. இந்த செயற்குழு உறுப்பினர்கள் தவிர்த்து அவங்க மட்டும் இல்லை, இருக்கிற அத்தனை நடிகைகள் இந்த பாண்டவர் அன்னைக்கு வேலை செஞ்சது வந்து சாதாரண உழைப்பு இல்லை. காட் பிளஸ் யூ ஆல். ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்து மற்றவங்க நல்லா இருக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் நீங்கள் வந்து ராவும் பகலுமா நீங்கள் வந்து வேலை செஞ்சது வந்து இனிமே நான் பார்ப்பேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. மோகன் சாருக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். பிகாஸ் இது வந்து மற்றபடி இந்த டீம் பார்க்கும்போது இளம் நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இட் கேம் as one force for a good cause. So I should thank them. முக்கியமாக வந்து எஸ்வி சேகர் சார்,
ஏன் அவருக்கு நன்றி தெரிவிக்கணும்னா, நாட் ஜஸ்ட் ஒரு உறுப்பினராக இல்லை, கடந்த நிறைய வருஷங்களாக அவர் வந்து இஸ் பின் ஒர்க்கிங் ஃபார் அ சேஞ்ச் அண்ட் அவரோட சப்போர்ட் வந்து we can never forget. தேங்க்யூ சார். தண்டபாணி அண்ணன், நாடக நடிகர் கரூர் சார்ந்த தண்டபாணி அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இது ப்ரொலாங் பண்ணோன்னு விருப்பப்படல. யாராவது விட்டு வச்சுருந்தோன்னா மன்னிக்கவும். இந்த ஒரு 2 பேருக்கு மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். திரு முருகராஜ் அவர்கள், திரு பாலமுருகன் அண்ட் பாலமுருகன் சார்ந்த அந்த அவங்க அசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க உறுப்பினர்கள் இல்லை, ஆனால் உறுப்பினர்களுக்காக இரவும் பகலுமா வந்து செயல்பட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜான்சன் அவர்களுக்கும் மற்றபடி நிக்கில் முருகன் அவர்களுக்கும் அது நான் நன்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஜான்சன் எல்லாருக்கும் பின் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக். அதாவது சென்னையிலேருந்து நியூயார்க் வரைக்கும் லைவ் டெலிகாஸ்ட் 2 மணி வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி பார்த்ததில்லைன்னு ஒரு கருத்து வந்தது. நியூயார்க்கில் இருக்கிறவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி இது ஏதோ ஒரு பொது தேர்தல் மாதிரி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மாதிரி பார்த்தாங்கன்றது ஒரு பொதுமக்கள், அதாவது உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக வந்து இது அமைஞ்சுது. இட் இஸ் அது வந்து நீங்கள் தான், உங்களுக்கு தான் நான் சொல்லணும் அந்த விஷயம், நன்றி தெரிவிக்கிறது. மற்றபடி தேங்க்யூ. அடுத்தடுத்த விஷயங்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கும் போது we will definitely meet you again. Thank you. God bless. அன்பிற்கினிய பத்திரிகை நண்பர்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களது நிர்வாகிகள் சார்பாகவும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மேடையில் நாங்கள் 48 பேர் இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் செயலாளர்களாக நின்னாங்க. அதில் பிரபலமான திரைப்பட முகங்கள் நிறையா இருந்தது. அதே சமயத்தில் நாடக நடிகர்கள் அவர்கள் சார்பில் ஒரு 8-10 பேர் நின்னாங்க, 2 பக்கம் சேர்ந்து எங்கள் உறுப்பினர்கள். ஆனால் இவ்வளவு அலைகள், இவ்வளவு பரிச்சயமான முகங்களுக்கு இடையில ஒரே ஒரு நபர், நாடக நடிகர் நபர், அவர் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எங்களுடைய வெற்றியை விட நான் அவருடைய வெற்றியை மிக முக்கியமான வெற்றியாக கருதுகிறேன். தண்டபாணி என்ன, கரூரை சேர்ந்த தண்டபாணி அவர்கள், இவர்தான் அந்த நாடகத்துறையை சேர்ந்தவர். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த முகத்தை ஞாபகம் வைத்துக்கிட்டு ஒட்டுமொத்தமான உறுப்பினர்கள் இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அவரை அறிமுகப்படுத்துவதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்து நாடகத்துறையை சேர்ந்த சிவகாமி அம்மா, அவங்களையும் அவங்க குடும்பத்தில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அவங்க போயிட்டாங்க. மிகச்சிறந்த நாடக நடிகை அவங்க. இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய ஆரம்ப நிலை செயற்குழுவில் வழக்கமாக நீராடும் கடல் உடுத்த ஆடியோவை போட்டுட்டு எல்லாரும் பாடுவோம். ஆனால் முதல் முறையாக சிவகாமி அம்மா பாடும்போது நாங்களும் கூட சேர்ந்து பாடினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தொடர்ந்து அண்ணன் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்துக்குவார். அண்ணன் வருக. அனைவருக்கும் வணக்கம். முதலிலே பாண்டவர் அணிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் என்னை இங்கே அழைத்தமைக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாண்டவர் அணின்னு வச்ச உடனே அது வெற்றி நிச்சயமாயிடுச்சு அப்போவே. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி அவர்கள் பெறுவார்கள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நான் எதிர்பார்த்தேன். அதற்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு நடிகர் சங்கத்திற்கு
தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு சுமார் 30 ஆண்டுகளாக நான் உறுப்பினராக இருந்து வருகிறேன். என்னுடைய மறைந்த தந்தை ஐசரி வேலன் அவர்களுடைய பெயரிலே அறக்கட்டளை நிறுவி அன்றைய தினம் இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அன்றைய தினம் இருந்த உறுப்பினர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு சுமார் 15 ஆண்டுகளாக மாதம் நாடக நடிகர்களுக்கு 500 ரூபாய் அந்த அறக்கட்டளையில் இருந்து கொடுத்து வருகிறேன். இன்றைய தினம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் செயலாளர் அவர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க அவர்களுக்கு 1000 ரூபாயாக அதை மாற்றி இன்று முதல்ல இருந்து அவங்களுக்கு இனிமேல் 1000 ரூபாய் மாதம் வருவதற்கு ஏற்பாடு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அது மட்டும் அல்லாமல் இன்னும் மேலே ஒரு திரு ஜேபிஆர் அவர்கள் ஒரு 100 நாடக உறுப்பினர்களுக்கு மாதம் மானியம் கொடுத்து கொண்டு வருகிறார். அவர்களிடத்திலையும் கேட்டுக்கொண்டு இன்னும் நிறைய பேர், திரு பச்சமுத்து அவர்கள் எஸ்ஆர்எம் கல்லூரி வேந்தர், திரு வெங்கடாச்சலம் அவர்கள் ராமச்சந்திரா கல்லூரி வேந்தர், திரு ஜகத் ரட்சகன் அவர்கள் பாரத் கல்லூரி வேந்தர், திரு ஏசி சண்முகம், இவங்கெல்லாம் இப்போ முன் வந்து எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 300 பேருக்கு நபர்களுக்கு இந்த மானியம் நலிந்த நாடக நடிகர்களுக்கு கொடுப்பதற்கு நடிகர் சங்கம் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்களோ அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் ராமச்சந்திரா கல்லூரி போரூரில் இருக்கிற கல்லூரியில் இன்சூரன்ஸ் கார்டு அனைத்து 3000 பேருக்கும் இலவசமாக சிகிச்சை அளிப்பதற்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுவும் அவர் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உறுப்பினர்களுடைய மகளாகட்டும் அல்லது அவர்களுடைய ஏன்னா உறுப்பினர்கள்லாம் நிறைய வயதாகிட்டு விட்டதுனால பேரன் பேத்தியாக ஆகட்டும், அவர்கள் படிப்பதற்கு வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில், அதாவது வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 115 கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்கு. அதில் எந்த கோர்ஸ் அவங்க விரும்புகிறாங்களோ கிட்டத்தட்ட நடிகர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்கள் பரிந்துரை செய்கிறவங்கள ஒரு 100 மாணவிகளை இலவசமாக த்ரூஅவுட் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு இந்த நேரத்தில் அறிவிப்பது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 300-400 பசங்களுக்கு மற்ற யூனிவர்சிட்டிஸோடு சேர்ந்து அதே மாதிரி இலவச கல்வி கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய ஆசை மிக மிக விரைவில் இன்னும் ஒரு அடுத்த ஆண்டே நடிகர் சங்கத்தில் கட்டடம் வரணும். அந்த கட்டடத்தை இந்த டீம் தான் கட்டணும். அந்த கட்டடம் கட்டுவதற்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ என்னால் ஆன உதவியை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கணேஷ் சார் அவர்களே. இப்போ செயலாளர் அண்ணனுக்கு முதல் மரியாதை செலுத்துவார்கள். நன்றி சார். இப்போ மிகப்பெரிய பொறுப்புகள் அண்ணன் ஐசரி கணேஷ் அவர்களிடம் நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம். நீங்கள் நிறைய உத்தரவாதங்கள் தந்திருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களை மருத்துவம், கல்வி, நலத்திட்டம் எங்களுடைய பொறுப்புகள் அத்தனையும் உங்ககிட்டயே ஒப்படைச்சு அதுக்கு எங்கள் கீழே ஒரு டீமாக இருந்து நீங்கள் வழிநடத்தி செல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நன்றி சார். அடுத்தது பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தம்பி கார்த்தி அவர்கள் உங்களிடம் பகிர்ந்துக்குவார். எல்லாருக்கும் வணக்கம். பொருளாளர்னு சொல்லி பயமுறுத்துறாங்க ஒவ்வொருத்தரும்.
ஐஸ்வரி சார் ஐஸ்வரி கணேஷ் சார் இருக்கிறதால எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி அண்ட் மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி முன்னுதாரணம் இல்லாத மாதிரி இது ஒரு எலெக்ஷனாக இருந்துச்சு. அதில் வந்து பொதுமக்களுடைய பார்வையாகட்டும், மெம்பர்ஸுடைய பார்வையாகட்டும், அண்ட் அதை ஒரு கரெக்டான கலரில் கொண்டு போய் சேர்த்த உங்கள் எல்லாருக்கும் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்கோம்? எல்லாத்தையும் நியாயமாக தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதை வந்து எப்படி வந்து ஒரு கோர்ட் சைட்லையுமே வந்து ப்ராப்பராக லீகலாக அப்ரோச் பண்ணுறோங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வச்சது நீங்கள் தான். அதை வந்து எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்ததுக்கும் உங்களுடைய பெரிய கடமை உங்ககிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மெம்பர்ஸ் சொன்ன மாதிரி நியூயார்க்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மெம்பர்ஸ் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அண்ட் இன்னொன்று ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம், இங்கே ஏர்போர்ட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் என்னமோ வந்து ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆன அளவுக்கு எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட சேர்ந்து பெரிய ஒரு பொறுப்புக்கான ஒரு பயமும் வந்திருக்கு. இன்னும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம். எலெக்ஷனுக்கு போகிற ஐடியாவே இல்லாதவங்க நாங்கள் உள்ளே வந்து நின்று இப்போ ஜெயிக்கவும் வச்சுருக்காங்க எல்லாருமே. ஸோ பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஆனால் அந்த பொறுப்பை அணுகிறது எப்படின்றது நம்ம முதலே சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக இப்போ பிளான் பண்ணிட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒரு 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 கடமையை எடுத்துக்கிட்டோம். தனித்தனி ஒர்க்கை நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இதை பிரிச்சுக்கிட்டு இப்போ இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ ஐஸ்வரி கணேஷ் சார் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து நிறையா விஷயங்கள் இப்போ மெம்பர்ஸ்க்கு இம்மீடியட்டாக கிடைக்க போகுது. ஸோ தகுதியான மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முதல் பணி வந்து நான் சொன்ன மாதிரி டேட்டா பேஸ் தான். அதுவுமே ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து அவங்களோட விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாலண்டியர்ஸாக தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் சின்ன சின்ன ஊர் வரைக்கும் வந்து வாலண்டியர்ஸ் அனுப்பிச்சு ஒவ்வொரு மெம்பரும் யார், அவங்க முகம் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட், உண்மையாகவே ஆர்டிஸ்டா, என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட், அவங்களோட தேவைகள் என்ன, அவங்க குடும்ப நிலை என்ன, அவங்களுடைய மெடிக்கல் ரெக்குவயர்மெண்ட் என்ன, பொருளாதார நிலை என்ன, இதை தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும். ஸோ அதுக்கான ஒர்க்கு தான் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஒர்க்கு முடிஞ்சு வரும்போது எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், எவ்வளோ பேருக்கு என்னென்ன தேவைகள்னு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பென்ஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்படி, எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்க போகுதுங்கிறது எல்லாமே அதை பேஸ் பண்ணி இருக்கும். இதுக்கு நான் அகரம் சார்ந்த வாலண்டியர்ஸோட ஹெல்ப் நிறைய எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அது ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாடிங்கிறதுனால அவங்க ஹெல்ப் எடுத்து நாங்கள் செய்ய போகிறோம். மறுபடியும் இந்த ஒரு மீட்டிங்கே அப்படி வந்து உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்கிறதுக்காக மட்டுமே தான். ஸோ அதிகமாக பேசுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை, நன்றிகள். அதே மாதிரி வந்து எல்லா கிராஃப்ட்ஸ்லேருந்து வந்து எங்களை கௌரவப்படுத்தி மரியாதை பண்ணி நாங்கள் அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்போடு தான் இனிமேல் நாங்கள் செய்ய போகிறோம். இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பமாக இருக்கிறதுனால உங்களோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் வேணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமாக எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் வந்திருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் மிஸ் ஆகிட்டே இருக்கு. பிரகாஷ் ராஜ் சாருக்கு முக்கியமாக நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு பிரகாஷ் ராஜ் சார். நீ எதுனாலும் வந்து நீங்கள் என்னமோ வந்து 2 பேர் 3 பேர் செய்ய போறீங்கன்னு பயப்படாதீங்க, நாங்கள் எல்லாரும் உங்க கூட இருக்கோம். இது கோயில் கட்டுற மாதிரி தான். ஸோ எல்லாரோட பங்களிப்பும் வேணும். எல்லாருமே கூட இருக்க போறோம்னு சொல்லி தைரியம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து கமல் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், இப்போ சச்சோம் ஆகட்டும், வடிவேலு சார், சத்யராஜ் சார் இருந்து எல்லாருமே உறுதுணையாக கூட இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுவாக வந்து இப்போ சச்சுமா லைஃப் மெம்பர் ஆயிருக்கோங்க நியூஸ் நாங்கள் முதலே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ விவேக் சாருக்கும் வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அவர் வீட்டில் இருக்கிறவங்களால எங்க கூட இருக்க முடியல, பட் அவரும் பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்காரு. ஸோ ஒரு பெரிய ஒற்றுமை, ஒரு ஆக்டிவாக சங்கம் இனிமேல் ஃபாஸ்ட்டாக இயங்கும்னு நான் நிச்சயமாக உறுதி அளிச்சுக்க முடியும். தேங்க்யூ.